வழிய சொல்லிட்டு போற இல்லாட்டா நான் உனக்கு அரக்கங்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். அதுதானே. அப்படியா? ஏ அப்பா, என்ன நான் உனக்கு வழிய சொல்லணுமா? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழி சொல்லாட்ட உங்களை சொல்லிட்டு இடத்த விட்டு காலி பண்ணிருங்க. காலை பிடிச்சு கட்டிட்டாரு. சிக்கன் பிடிச்சாச்சு. அப்படியா? அதுவும் இந்த எண்ணம் கட்ட பெருச்சாலி நேரம் சமயம் பார்த்து என்ன கேட்க தெரியுமா? அதுக்கு நேரம் பார்த்துட்டு அது நேரம் பார்த்து கேட்க போகுது. என்ன கேக்கு இந்த எண்ணம் கட்ட பெருச்சாலி? நான் வேகமாக போனுமா, நான் வேர்கடல கேக்குதப்பா. வேகமாக வேர்கடல கேக்குதையா. அவசரமா போக சொன்னா அவள் கடல கேக்குதப்பா. அவசரமா போக சொன்னா அவள் கடல கேக்குதையா. என்ன கெட்ட பெருச்சாலி எல்லோரெண்ட கேக்குதப்பா. கெட்ட பெருச்சாலி எல்லோரெண்ட கேக்குதையா. மானம் கெட்ட பெருச்சாலி மாவூரெண்ட கேக்குதப்பா. மானம் கெட்ட பெருச்சாலி மாவூரெண்ட கேக்குதையா. எட்டி போ என்று சொன்னா என்று சொன்னா என்று சொன்னா அது அதிரசமும் கேக்குதையா கேக்குதையா. எட்டி போ என்று சொன்னா என்று சொன்னா என்று சொன்னா கேக்குதையா கேக்குதையா. சட சடன்னு ஓடுனா சவு முட்டாய் வேணுங்க. சவு முட்டாய் இப்ப இருக்கா? இருக்கு. ஆமா, குடு குடுன்னு போனா கல்கோனா கேக்கு. கல்கோனா? ஆமா அண்ணன் அந்த பாட்டுக்கு சரி ஆவணி மாசம் ஒரு 5-6 கல்கோனா வாங்கிட்டு வந்தாங்க. ஆமா. அப்படியே அப்ப எனக்கு எப்படி பொழுது போச்சுன்னு பாக்க. இதே இது நம்ம திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு மேக்க வடக்க வில்லுக்கு போயாச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன சொரண்ட பஸ் நிக்கிற இடத்துல பணியாரம் இந்த பெருச்சாலி பணியாரம் வாங்கி கொடுத்தாதான் வருவேங்கும். கூப்பிடுது. ஆமா, இல்லாட்ட நான் வரல போறேங்க. அப்படியா? திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தியா? என்ன சரி நியாயமா தான் சொல்லுதாப்பா. என்ன இப்ப எடுக்க பண்ணல. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல தெக்க பாரு இருக்கு. சொரண்டா பஸ் போற இடத்துல பாரு. ஆமா, பணியாரத்திலேயே 3 வகை இருக்கு. பணியாரத்துல 3 வகை இருக்கு. அது என்ன 3 வகை? ஒண்ணு முக்குளி பணியாரம், சரி, ஒண்ணு தடவு பணியாரம், இன்னொன்னு என்ன பணியாரம்? என்ன பணியாரம்? தடவுற பணியாரம். அது வாய்ப்பு உள்ளவங்க எண்ணெய ஊத்தி சரி பணியாரம் சுடுவாங்க. வாய்ப்பு உள்ளவங்க எண்ணெய் தடவி தான் பணியாரம் சுடுவாங்க. அது அப்படி அதுக்காகத்தான். ஆமா. அப்படியா? இப்படியாக இருக்கும் போது விநாயகமூர்த்திக்கு ஆண்டவன் பகவான் என்ன வரம் கொடுக்கிறார் தெரியுமா? என்ன வரம் கொடுக்கிறார்? அப்பா விநாயகம், உனது வாகனம் மூசியம் எந்த இடத்திலே மூச்சு விடுகிறதோ பூவி கபாலமாக வெடிக்கும். முச்சந்தி கண்ட இடங்களில் முச்சந்தி விநாயகனாக போய் அமர கடவது. உன் தாயாகப்பட்ட பார்வதி ஒரு வேம்பாகவும் தகப்பன் பரமசிவம் ஒரு அரசாகவும் தலைத்து நிற்போம். விநாயக பெருமானுக்கு வரம் கொடுத்து விட்ட ஆண்டவன் பகவான் 8 நாளாக ஓடுகிற போது ஆண்டவன் பகவான் எப்படி ஓடுகிறார் தெரியுமா? எப்படி ஓடுகிறார்? 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார். 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார். ஓடிய வரம் அறிய உண்மை வரம் தான் அறிய. ஓடிய வரம் அறிய உண்மை வரம் தான் அறிய. அங்கே உள்ள தேவரெல்லாம் அரணார வழி மாறிட்டு. அங்கே உள்ள தேவரெல்லாம் வழி மாறிட்டு. சொல்ல நேரம் இல்ல அந்த வாரம் வல்லரக்கு. அதை சொல்ல நேரம் இல்லை அந்த வாரம் வல்லரக்கு. ஈஸ்வரனே பகவானே இது என்ன அலங்கோலா? ஈஸ்வரனே பகவானே இது என்ன அலங்கோலா? இதை சொல்ல நேரம் இல்ல இந்த வாரம் வல்லரக்கு. இதை சொல்ல நேரம் இல்லை இந்த வாரம் வல்லரக்கு. அக்கினியை எரித்தாரான குளிர செய்ய வேணும் என்று. அக்கினியால் எரித்தாரானால் குளிர செய்ய வேணும் என்று. தலையில் உள்ள கங்கையர தரையதியில இறக்கி விட்டு. தலையில் உள்ள கங்கையரை தரையதியில இறக்கி வைத்து ஆண்டவன் சிவபெருமான் செவ்வரளி புஷ்பத்தில் சிவலிங்கமாய் போய் மறைந்தாரே. ஆண்டவன் சிவபெருமான் செவ்வரளி புஷ்பத்தில் சிவலிங்கமாய் மறைந்திருக்க. அப்படி மறைந்திருக்க ஆண்டவன் பகவானை காப்பாற்ற வேணும் என்று என் பெருமான் கோபாலக்கண்ணன் 8வது அவதாரமாக எங்கே போய் பிறக்க போகிறார்? எங்கய்யா பிறக்க போகிறார்? அதுதான் கருவூர் பட்டணம் கம்சந்தங்கை தேவகியான வெண்குடியாளுக்கு. ஆமையா. 8வது திருக்குழந்தையாகவே என் பெருமான் கோபாலக்கண்ணன் பிறந்து அங்கே பிறந்து தாய்மாமன் கஞ்சன் கமுசன் கதை முடித்தார்.
கதை முடித்தார். கஞ்சன் கமுசராசன் கதையை முடித்து விட்டு என் பெருமான் கோபாலக்கண்ணன் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? அப்பா வார்த்த தொழிலை வார்க்க வேண்டும் என்ற ஆடு மாடுகளை பத்தி கொண்டு ஆருணியவனம் வருகிறார். அந்த ஆருணியவனம் வருகிறார். ஆருணிய வனத்திலே வந்து சீங்குழல் எடுத்து வாசிக்க வாசிக்க ஆடு மாடுகள் அசைகிறது. ஆமையா. நடனம் ஆட ஆட ஆண்டவன் சிவபெருமான் ஒளிந்திருந்த அரளி கொப்பும் ஆடுகிறது. ஆடுகிறது, அசைகிறது. எப்படி ஆடுகிறது தெரியுமா? அப்படி ஆடுகிறது. திமி 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 என சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவன் இருந்த அரளி கொப்பு சேர்ந்து மாடவே சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவன் இருந்த அரளி கொப்பு சேர்ந்து மாடவே ஒற்ற கோப்பு ஆடிடாமல் ஒற்ற கோப்பது ஒற்றை கொப்பது ஒற்றை கோப்பது ஒற்றை கொப்பது தருகிட தருகிட விட காலம் போடுது. ஒற்றை கொப்பு ஆடிடாமல் ஒற்றை கொப்பது ஒற்றை கோப்பது தருகிட தருகிட என தாளம் போடுது. ஆடும் கோப்பை மாயன் சென்று ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட அதனை கண்டு மாயன் கேள்வி அதிகம் பேசிட மற்ற கோப்பை ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட அதனை கண்ட மாயன் கேள்வி அதிகம் பேசிட என் பெருமான் கோபாலக்கண்ணன் சீங்குழலை இசைக்கு மயங்க ஆண்டவன் சிவபெருமான் ஒளிந்திருந்த அரளி கொப்பு ஆடுகிறதோ. அரளி கோப்பானது அரளி கொப்பு ஆடுகிற போது என் பெருமான் கோபாலக்கண்ணன் ஆண்டவன் சிவனாரை பார்த்து என்ன லீலைகள் செய்கிறார் தெரியுமா? நம்ம அத்தான் தான் உள்ள இருக்காருன்னு சொல்லி என்ன சொல்லுகிறாரு? எது உள்ள இருக்காரு? நம்ம அத்தான் நந்தானத்துக்குள்ள இருக்காரு. அரளிவனத்துக்குள்ள நந்தவனத்துக்குள்ள நம்ம அத்தான் கிடக்காரு. அத்தான் பகவானை அழைக்க வேண்டுமே, ஆனால் ஒரு கேள்வி லீலைகள் செய்தால் அத்தான் பகவான் அரளிவனம் விட்டு வெளியே வருவார். சும்மா எத்தான் வாங்கன்னா வரமாட்டாரு. அப்படியா? அவருக்கு உள்ள கதையை போட்டு உடைக்கணும். அப்படியா? உடைச்சாத்தான் வெளியே ஓடியாரு. வருவாரா? ஆமா. அரக்க என்ன சொல்லுதான்? என்ன எத்தானோ எத்தான் என்னத்தான் ஏதோ மச்சானோ மச்சான் என்னனோ வரமாட்டியா என்ற ஆண்டவன் சிவபெருமான அரளி வனத்துக்குள்ளே இருந்து கொண்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னையா சொல்லுகிறேன்? அத்தான் என்று சொல்லாதடா சொல்லாதேடா அறிவு கட்ட வல்லரக்கா வல்லரக்கா அச்சான் என்று சொல்லாதேடா மானங்கட்டு வல்லரக்கா என்ன வார்த்தை சொல்லிட்டாலோ என்ன வார்த்தை சொல்லிட்டாலோ அத்தா மோரே சொல்லாதேடா என்ன வார்த்தை சொல்லிட்டாலோ என்ன வார்த்தை சொல்லிட்டாலோ அத்தா மோரே வந்திருப்பது அரக்கன் என்று நினைத்த ஆண்டவன் பகவான் என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? என்ன வார்த்தை சொன்னாலும் என்னை அத்தான் முறை சொல்லாதடா. சொல்லாதே. மானங்கட்ட வல்லரக்க என மச்சான் என்று சொல்லாதடா. மச்சான் என்று சொல்லாத. ஆமா ஆமா. அவர் என்ன நினைக்காரு? உனக்கு எனக்கு உறவு முறிஞ்சிரும் சொல்லிராத. சொல்லாத. எனக்கு அண்ணன் தம்பியுமாவே இருந்துட்டு போயிரும். ஆமா. ஐடியா அரக்கன் தானே நினைச்சுக்கிட்டு தானே சொல்லுதாரு. ஆமா. என் பெருமான் கோபாலக்கண்ணன் மைத்துனன் பகவானை கேள்வி நிலைகள் செய்த அரளிவனம் விட்டு வெளியே வருவார் என்று என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எப்படி சொல்லுகிறார்? வீட்டுக்கு மண் சுமந்தது மானம் இல்லையோ மானம் இல்லையோ வெக்கோம் இல்லையோ வெக்கோ இல்லையோ
பெருமாளு அடிகள் பட்டது ரோசம் இல்லையோ வெட்டுக்கு தாம் அன்பு வந்தது மானமில்லையோ வெட்கமில்லையோ பெருமாளே அடிகள் பட்டது ரோசம் இல்லையோ திருத்தெருவா வாங்கி உண்டது மானம் இல்லையோ ஐயா மானம் இல்லையோ வெட்கமில்லையோ ஐயா வெக்கம் இல்லையோ இரண ஓட்டுல வாங்கி உண்டது எளவம் இல்லையோ வாங்கி உண்டது மானமில்லையோ வெக்கம் இல்லையோ எரண ஊட்டில் வாங்கி உண்டது ரோசம் இல்லையோ அத்தாம் பகவானே புத்துக்கு மண் சுமந்தது மானமில்லையா அந்த மதுரை பாண்டிய மன்னன் கையால அடிகள் பட்டது ரோசம் இல்லையா பெரும்பால நீர் அடி விடலையா அடியா வந்திருப்பது பெருமாள் என்று நினைத்து பச்சமால் கோபாலக்கண்ணன் என்று நினைத்து ஆண்டவன் பகவான் அரளிவனம் விட்டு வெளியே வருகிற போதோ உடனே வெளியே குதிச்சு ஓடியாந்துட்டு ஏ மைத்துனா கோபாலக்கண்ணா ஏ மச்சான் நீ என்னையா லீலை செய்த என்று ஆண்டவன் சிவபெருமான் என் பெருமான் கோபாலக்கண்ணனை பார்த்து என்னை என்ன சொல்லுகிறா தெரியுமா உம்மா குட்டை போட்டு வெளுக்கம் பாரும் அடியா என் குட்டை நீர் வெளுத்துட்டீரு சரி உம்மா குட்டை நான் வெளுக்கம் பாரும் அடியா என்ன சொல்லுகிறா என்னை என்ன சொல்லுகிறா தெரியுமா என்னையா சொல்லுகிறா ஆயர் வாடியில் போய் வளர்ந்ததும் மானம் இல்லையோ மானம் இல்லையோ வெட்கமில்லையோ வெக்கம் இல்லையோ ஆயர் வாடியில் போய் வளர்ந்தது ரோசம் இல்லையோ வந்தது மானம் இல்லையோ வெட்கமில்லையோ ஆயர் வாடியில் போய் வளர்ந்தது ரோசம் இல்லையோ மலைய புடுங்கி கொடை உடைச்சது மானம் இல்லையோ மானம் இல்லையோ வெட்கமில்லையோ உமக்கு வெக்கம் இல்லையோ வரலில கட்டி அடிகள் பட்டது ரோசம் இல்லையோ ஆயர் வாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையோ வெட்கமில்லையோ உரலில் கட்டி அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ மைத்துனா மைத்துனா ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா ஆடு வளர்த்து வயிறு வளர்த்தது ரோசம் இல்லையா நமக்கு வெக்கம் இல்லையா நீர் உரியில் வெண்ணை திருடி உண்டது மானம் இல்லையா கல்லு உரலில கட்டுப்பட்டது உமக்கு வெக்கம் இல்லையா வெக்கம் இல்லையா வெக்கம் இல்லையா அதானே ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அரக்க வந்துருவான் எனங்கண்டு ரெண்டு பேர்த்தையும் அழிச்சிருவான் அரக்க வந்தா ரெண்டு பேர்த்தையும் ஜோலி முடிச்சிருவான் ஐடியா அம்மா அத்தா பகவானே பகவானே இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க அரக்கனை நீங்க கொண்டுட்டு வரணும் அரக்கனை நான் கொண்டுட்டு வர எனக்கு சம்மதம் சரி என்கிட்ட நிக்க இந்த 1000 ஆடு மாடு ஆமா அத பாக்குறதுக்கு உங்களுக்கு சம்மதமா 1000 ஆடு மாட்டையும் என்ன மேய்க்கணும்னு சொல்லிதீரு ஆமா 1000 ஆடு மாட்டையும் நான் மேய்ச்சிக்கிடுதேன் மேய்ச்சிருவீரா நான் பாத்துக்கிடுதேன் எத்தான் பகவானே நீர் அரக்கனை போய் கொண்டுட்டு வரும் அரக்கனை போய் கொண்டுட்டு வரும் ஆமா இந்த போட்டிருக்கிற கோலத்தை மாத்தணும் என்ன புலித்தோலை அவுத்து தூர எரிஞ்சறணும் புலித்தோல் இருந்தா புலித்தோலை இருந்தா ஆடு மாடு கலைஞ்சிரும் கலைஞ்சு ஓடிரும் ஆமா சரி அழுக்கு பட்டைய அழிக்கணும் நாமத்தை போடணும் பட்டைய நான் அழிக்கணும் ஆமா நாமம் போடணும் நாமம் போடணும் அப்படி இல்லைன்னா காட்டுல விட்டுருந்தேன் ஆமா அத காட்டுல விட்டுருணும் ஆமா அவுத்து ஓடணும் அழுக்கு வேட்டி கட்டணும் கருத்த கம்பளி போத்தணும் சரி அம்மா அடி கம்பு ஊனணும் ஊன்றுகோல் அம்மா கம்பு ஊனணும் இதெல்லாம் செய்வீரா நான் செய்யுதேன் இதெல்லாம் செஞ்சா ஐயா நான் போய் அரக்கனை அழிச்சிட்டு வாரேன் ஆமா ஆபத்துக்கு பாவம் இல்ல பாவம் இல்ல அரக்கனை நீர் கொண்டுட்டு வாரும் சொன்னதெல்லாம் நான் செஞ்சிருந்தேன் அப்படியா ஆனா ஒண்ணு சொல்லுதான் கேளும் என்ன 1000 மாட்டுல 4 மாடு சென மாடு இருக்கு சரி சென மாட்டுல நீர் ஈத்து எடுத்து வச்சிடணும் ஈத்து எடுத்து வைக்க ஆமா 1004 இருக்கணும்
செஞ்சிருவியா? இப்படியாக இருக்கும் போது ஆண்டவன் சிவபெருமான ஆட்டும் என்று சம்மதித்து என் பெருமான் கோபாலக்கண்ணன் அரக்கனை அழிக்க வேண்டும் என்று சொருவமாத்தி எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி வருகிறார்? கொண்டல் வர்ணந்த அன்னுடனே சொருவம் மாறியே பெருமாள் சொருவமாரியே பெருமாள் சொருவமாறியே பெருமாள் சொருவமாரியே பெருமாள் கோசலையால் வேஷமாகி கோலம் கொள்வாளே கொண்டல் தன்னுடனே சொருவமாரியே பெருமாள் சொருவமாறியே பெருமாள் கோசலையால் வேஷமாகி கோலம் கொள்வாளே மண்டிரலும் கால்களுக்கு பீலி கட்டுவோமா பெருமாள் பீலி கட்டுவோமா பெருமாள் பீலி கட்டுவோமா பெருமாள் பீலி கட்டுவோமா பெருமாள் அச்சுதனார் இச்சை மாறி கோலம் கொள்வாளே மண்டிரலும் கால்களுக்கு பீலி கட்டுவோமா பெருமாள் பீலி கட்டுவோமா பெருமாள் அச்சுதனார் இச்சை பெற கோலம் கொள்வாளே அங்கே அரக்கன் வரும் காட்டுக்குள்ளே ஆயர் நங்க வழி நடந்தாவே வல்லரக்கே பெண்ணே என்று வழி மாறித்தான் வழி மாறித்து வல்லரக்கே வழி மாறித்து வல்லரக்கே வந்தபடி வரே வழிமாறித்த வந்தவழி கேட்டுத்தானே பெண்ணேன் வழிமறிச்சாரக்கேன். ஆமையா வந்திருப்பது யாரு? வந்திருக்கோ? வந்திருப்பது பெருமான் என்று நினைத்தார், பெண் என்று நினைக்கவில்லை. ஆமண்ணே. கண்ணி என்று தான் நினைத்தார், கண்ணன் என்று எண்ணவில்லை. கண்ணன் என்று அறியவில்லை. மாயோன் என்று எண்ணவில்லை, மங்கை என்று தான் நினைத்தான். ஆமா. பெண்ணேன் வழியை மறிச்சுட்டு அரக்கேன். நில்லு நில்லு நில்லு, எங்க போற? அடி பெண்ணே நீ நில். உனக்கு ஊர் என்ன, பேர் என்ன, உன் குலம் என்ன, உன் தாய் என்ன, தந்தை என்ன, ஊட்டார் உறவினர் என்ன? உண்டா உண்டா? உங்க அப்பா உண்டா? எங்க அப்பா ஒல்லிதான். எங்க அப்பா எல்லாம் குண்டு கிடையாது. அம்மா உண்டா? இப்படியாக இருக்கும் போது வல்லரக்கன் அப்படி கேட்கிற போது என்னையா சொல்லுகின்றார் இந்த மோகினி? என்ன செய்கிறார்? அண்ணா வல்லரக்கன் அந்த மலையத்து அரசனுக்கு அந்த மக்கள் 8 பெண் பேரந்தோ மூத்ததோரு தக்காலே காசியில வாழுகின்ற காசி விஸ்வநாதருக்கு அக்கா விசாலாச்ச கட்டி வச்சோம். 2வது அக்காலை அந்த திருவண்ணாமலையதிலே அண்ணாமலை நாதருக்கு உண்ணாமலைய கட்டி வச்சோம். அதற்கு இளைய அக்காலே சங்கேரே கோவிலே உளவாலோ சங்கரக்கு அவள கோமதிய கட்டி வச்சோம். அதற்கு இளைய அக்காலே பாவனாசோ வாழுகின்ற பாவனாச பெரியோருக்கு உலகால கட்டி வச்சோம். அதற்கு இடையே அக்காலே குற்றாலோ வாழுகின்ற குற்றால நாதருக்கு குலவா மொழிய கட்டி வச்சோம். அதற்கு இளையே அக்காலே டவுனரிலே இல்லையப்ப சாசிரிக்கு காந்தி மதிய கட்டி வச்சோம். அதற்கு இளைய அக்காலே
மதுரை வாழோ சொக்கருக்கு மீனாட்சிய கட்டி வச்சோம் 8வது பெண்டிராந்தே 8வது பிறந்த மகா என் பேரு மோகினியா ஆவே பிறந்த மகா என் பேரு மோகினியா அண்ணா வல்லரக்க என்னையா மலையத்து அரசனுக்கு மக்கள் 8 பின் பிறந்தோ நாங்க 8 பெண்கள் பிறந்தோம் மூத்ததொரு தமச்சியரை மொத்தமாக யாரையா காசியிலே வாழுகின்ற காசி விஸ்வநாதருக்கு எங்க அக்கா விசாலாட்சியை கட்டி வச்சோம் உங்க அக்கா தானா அவ எங்க அக்கா தான் அந்த விசாலாட்சி உங்க அக்கா தானா 2வது அக்காலை திருவண்ணாமலையிலே அண்ணாமலை நாதருக்கு உண்ணாமலையை கட்டி வச்சோம் அது உங்க அக்கா தானா அவளும் எங்க அக்கா தான் சரி 3வது அக்காலை பாவநாசம் வாழுகின்ற பாவநாச பெரியோருக்கு பால உலகால கட்டி வச்சோம் அது உங்க அக்கா தானா அவளும் எங்க அக்கா தான் சரி 4வது அக்கால யாருக்கு கட்டி கொடுத்தியே குற்றாலத்துல இருக்கார குள்ள மனுஷன் ஆமா எங்க அத்தான் குற்றால நாதருக்கு அந்த குள்ளன் என்ன கொஞ்சம் குட்டியா இருப்பாரு நாதருக்கு எங்க அக்கா குலவாய் மொழியை கட்டி வச்சோ அது உங்க அக்கா தானா அவளே எங்க அக்கா தான் நல்ல குழு 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 குழுன்னு இருப்பாவ ஆமா சரி அதற்கிளைய அக்கால ஆமா அதற்கிளைய அக்கால யாரு சங்கரன் கோவிலிலே வாழுகின்றாரே மூலவாழும் சங்கரருக்கு ஆமா எங்க அக்கா ஆவட கோமதியை கட்டி வைத்தோம் அது உங்க அக்கா தானா அவளே எங்க அக்கா தான் சரி யாரு சங்கர கோமதி ஆவட கோமதி ஆமா சங்கரங்கோயில் இருக்கா சங்கரங்கோயில்ல இருக்கல்ல சங்கரங்கோயில இருக்கா பாரு ஆமா அவ கொஞ்சம் பொறி போடுன்னு வருவா யாரு ஆவட ஆவட மட்டும் கொஞ்சம் குடு பொடுன்னு வருவா ஆமா தின்னு போட்டு நல்ல போடுன்னு வருவா சலச்சலப்பு சொல்லுவாள்ல 4 பொம்பளைய அங்க ஒரு பொம்பளை வரானா போதும் சரி இந்த வர பேரு ஆவட ஐயா 4 பேர் இருக்க இடத்துல ஒருத்தி மட்டும் வந்து போடுன்னு பேசுவா அது வழக்கம் தானே ஆமா அவ பேர் தான் ஆவடை ஆமா ஆவடை அதனால எங்க அக்கா அத்தானுக்கு சங்கரன் கோவிலில வாழுகின்றாரே மூலவாழும் சங்கரருக்கு அந்த சங்கர நாயனாருக்கு எங்க அக்கா ஆவட கோமதியை கட்டி வச்சோம் 6வது அக்காலை யாருக்கு கட்டினிய மதுரை வாழும் சொக்கருக்கு எங்க அக்கா மீனாட்சியை கட்டி வச்சோம் அது உங்க அக்கா தானா அவளே எங்க அக்கா தான் சரி 7வது அக்காலை திருநெல்வேலி டவுனதிலே நெல்லையப்ப சாஸ்திரிக்கு காந்திபதி ஏன்னா அவ மட்டும் கொஞ்சம் வசதி படிச்சவா நல்ல வசதி உள்ள மாப்பிள்ளைக்கு வாக்கப்படுவன்னுட்டா சரி டவுன்ல இருக்கிற மாப்பிள்ளைக்கு தான் வாக்கப்படுவன்னுட்டா ஆமா அதனால அவளை சிட்டிக்குள்ள கட்டி கொடுத்தாச்சு சிட்டில கட்டி கொடுத்தாச்சு அக்கா காந்திமதியை சிட்டிக்குள்ள கட்டி கொடுத்தாச்சு தெரியுமா உனக்கு டவுன்ல ஆமா திருநெல்வேலி டவுனதிலே நெல்லையப்ப சாஸ்திரிக்கு எங்க அக்கா காந்திமதியை கட்டி வச்சோம் அது உங்க அக்கா தான் அவளை எங்க அக்கா தான் சரி அண்ணா வல்லரக்க என்ன 8வது பிறந்தமாவ என் பேரு மோகினியா 8வது பிறந்தமாவ எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்ட பண்ணு 8வது பெண்ணு ஆமா அம்மா 8வது பிறந்தமாவா ஒண்ணு சொல்லல சரி அடியா 8வது பிறந்தமாவா எம்பேரு மோகினியா எம் அங்கை பூத்த நட்சத்திரம் அண்ணனுக்காகாது நம் பெண் பூத்த நட்சத்திரம் புருஷனுக்காகாது எம் அண்ணனோடு சண்டையிட்டு மாதா வீடு போறேனடா எம் புருஷனோடு சண்டையிட்டு நம் பிறந்த வீடு போறேனடா சண்டை செய்து போகும் மண்ணை சங்கடப்படுத்தாதடா போய் வாரவள நோக விட அடிக்காதடா நோக விட பண்ணாதடா அம்மா அவன் கிடக்கா மதுரை சொக்கேன் அதானே ஏன் கூட வா அவன் கிடந்தா கிடக்கான் அண்ணா வல்லரக்கா என்ன சொன்ன ஏன் கூட வா அண்ணான்னு சொல்லாத அத்தான்னு சொல்லு அத்தான்னு கூப்பிடு ஆமா அம்மா அத்தான்னு சொன்னா அடுத்த நிமிஷமே வாங்க வந்துருவா
வந்துருவா ஐடியா கூட இப்படியாக இருக்கும்போது ஆமண்ணே என் பெருமான் கோபாலக்கண்ணன் மோகினி அவதாரத்திலே நிற்கிற போது அப்படி எடுக்கின்ற போது என்னையா சொல்லுகின்றார் என்ன சொல்லுகிறார் அம்மா மோகினி மோகினி நீ என்னோடு வருவையானால் உனக்கு கைபிடிக்க தோழிதாரன் கால் பிடிக்க தோழிதாரே உனக்கு தோழி வைக்க வெத்தல சுருள் மடிக்க விதவிதமா பெண்கள் தாரேன் விதவிதமா பெண்கள் வைக்க பல்லாங்குழி ஆடுவதற்கு வாப்பாத்தி பெண்கள் தாரேன் பாங்கியர்கள் நிறைய வைக்க பாண்டியர் பெண் வைக்க ஆமா உனக்கு வீடுதாரம் ஆடிதார அதுக்கு மெத்த வீடுதாரேன் ஒரு சொல்லு வாரேன்னு ஒரு சொல்லு சொல்ல நீ வாரன்னு மட்டும் ஒரு சொல்லு வாரேன்னு ஒரு சொல்லு செஞ்சு தாரேன் முடியவே முடியாது அதானே அண்ணா உன் கூட வரணும் ஏற்கனவே உன் மூத்த பொண்டாட்டி உன் மூத்த கூடிய இருக்கல்ல அம்மா அவளை விரட்டி விட்டுருவியா அவ இருந்தா இருக்கா யாருக்கு மூத்த பொண்டாட்டிக்கு அது கொரோனாவா ஆமா ஐடியா வாரணின்னு ஒரு சொல்லு சரி உன்னை நான் கூட்டு போறேன் ஐடியா கூட்டு போயிருவியா அவ கிடந்தா கிடக்கா ஆமா நீ என் கூட வார அவனையும் கூட்டு போறேன் அண்ணா வல்லரக்கா நீ மூத்த குடியாளிடம் போக மாட்டேன் என்று எனக்கு ஒரு சின்ன சத்தியம் செய்து கொடு அடுத்த நொடியே உன் கூட வாரேன் அம்மா மங்கைக்கு ஆசைப்பட்ட மாவாவி வல்லரக்கேன் அந்த மாவாவி வல்லரக்கேன் பெண்ணுக்கு ஆசைப்பட்ட பெரும்பாவி வல்லரக்கேன் அரண் கொடுத்த வரத்த அறிவிலம் வல்லரக்கேன் அடியோடு மறந்தான் வல்லரக்கன் எனக்கு முடியலையே என்ன இல்லாட்ட எங்க அத்தம்மாவட்ட நானும் கொஞ்சம் பூ வாங்கி வச்சுக்கிடுவேன் கோயிலுக்கு பூ கேட்ட வேண்டியதுதான் எங்க அத்தம்மாவா நான் வில்லு பிடிக்கணும் பூ கொண்டு வந்திருக்கா டோபா முடிய தூக்கி வச்சிட வேண்டியதான் அடுத்த வாட்டி வரும்போது டோபா முடி வச்சுட்டு வர கொண்டு வந்துட்டா இப்படியாக இருக்கும் இப்படியாக இருக்கும் போது ஆமா மங்கைக்கு ஆசைப்பட்ட மாவாவி வல்லரக்கேன் அந்த வல்லரக்கேன் பெண்ணுக்கு ஆசைப்பட்ட பெரும்பாவி வல்லரக்கேன் அரண் கொடுத்த வரத்த அறிவிலந்தான் வல்லரக்கேன் அடியோடு மறந்து விட்டான் சிவன் கொடுத்த வரத்த சிந்தையில் எண்ணி பார்க்காத வல்லரக்கேன் மனசுல எண்ணியே பார்க்கலையே நேரா திருப்பார் கடலுக்கு வருகிறான் முங்குறான் முழுகுதான் 3 தடவை எந்திச்சு முகத்தை தூக்கி பார்க்கான் பாக்கத்தானே செய்வான் மோகினி நிக்காலோ போயிட்டாலோ என்று பார்க்கான் ஆமா காக்கா குளிக்கான் ஆமா முங்கி பார்க்கான் ஆமண்ணே மோகினி நிக்காலோ போயிட்டாளோ என்று வாக்குகிற போது அப்படி வார்க்கின்ற வலது கரத்திலே திருநீர் எடுத்து இடது கரத்திலே பிசைந்து தனது சிரசுக்கு நேராக வைத்து பெண்ணே உன்னை பார்த்த முகத்தை நான் வேற எந்த பெண்ணையும் பார்க்க மாட்டேன் தொடமாட்டேன் சத்தியம் என்று சத்தியம் செய்கிற போது அரக்கந்தலை தரித்த அலைமான்களிலே விழுந்ததோ அரக்கனை அழித்து விட்டு என் பெருமான் கோபாலக்கண்ணனை எடுத்தார் யாதவர் கோலம் எடுத்து அரண்மனத்திலே வந்து அத்தாம் பகவானே அரக்கனை அழித்து வந்தவாறும் கைலாசம் போவோம் கைலாசம் போகணும்னா அரக்கனை எப்படி கொண்டீங்க எப்படி அரக்கனை அழிச்ச கோலத்தை முன்னாடி எடுத்தா தானே நம்புவோம் உங்க கூட வருவேன் அப்படி எடுத்தத சொல்லு என்கிட்ட அப்படியா அப்படி சொன்னா தான் நான் வருவேன் ஆமா வாரும் கைலாசமும் என் தங்கச்சி பார்வதி முன்னால எடுக்கேன் அப்ப கைலாசம் வரும் அப்படியா அங்க போய் நான் எடுத்து காட்டுறேன் ஆடு மாடுகளை ஆயர்வாடி பட்டணம் அனுப்பி வைத்து விட்டு சரி என் பெருமான் கோபாலக்கண்ணன் ஆண்டவன் சிவபெருமான ஆதிவெள்ளி கைலாசம் வர சரி அரக்கனை கொன்ன கோலத்திலே அரசுருவம் எடுத்து நிற்கிற போதும் அப்படி எடுத்து நிற்கிற போது ஆண்டவன் சிவபெருமான் பெண்ணே என்ற ஆவி சேர்த்து கட்டுகிற போதே அப்படி ஆவி சேர்த்து கட்டும் போது சிவன் மோக விஸ்தை நாதன் விந்தானது பூமியிலே ஒழுகி ஓட அப்படி ஓட என் பெருமான் கோபாலக்கண்ணன் பூமியிலே விட்டோமானால் பூமாதேவி ஒருக்க மாட்டாள் என்று சொல்லி கரத்தாலே இருந்து கற்பாறையிலே விட்டெறிந்தார் பாறையிலே இருந்து யாரையா வந்து பிறக்கிறார் அந்த பாறையிலே இருந்து யாரு வந்து பிறக்கிறார் அரிக்கும் சிவனுக்கு நடுவுதித்த ஐயன் வந்து பிறக்கப் போகிறார் சாமி அறிகிறவையவே புத்திரனாய் பங்குனியா மாதத்தீர 18ஆம் தேதியில சனி வாரத்தில தீர நட்சத்திரத்தில அரிக்கும் நல்ல சிவனுக்கும் தாய் சனிக்கிழமை உதயத்தில அரிக்கும்
நல்ல சிவனுக்கும் தாய் பிள்ளையாக பிறந்தவனாய் ஐயனார் ஐயனார் வெள்ளியால போனோனாய் மதியா தாழ்வடமாய் ஆனப்பட குதிரப்பட காட்சி பேப்படையா ஐயனாரும் தாண்டிறந்தாய் ஐயனுக்கும் மெய்யனாக ஐயனார் சாஸ்தா வந்து பிறந்தாரே கடல் என்ற பூவி மீதில் அலை என்ற ஊரை கொண்டு கடல் என்ற பூவி மீது அலை என்ற ஊரை கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசே மாறுத சூழலிலே காற்றென்ற மூவாசே மாறுத சூழலிலே உண்டு நேத்தோ நேத்தோ மூவாசே மாறுத சூழலிலே காற்றென்ற மூவாசே மாறுத சூழலிலே காற்றுண்டு நேத்தோ நேத்தோ உடல் என்ற கூமைக்கு உணவென்ற இறை தேடு உடல் என்ற கூமைக்கு உணவென்ற இறை தேடு ஓயாத இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் உண்டு உறங்குவது கண்டது அல்லாமல் உண்டு உறங்குவது கண்டது அல்லாமல் குருவாயே நனைந்ததில்லை உறங்குவது கண்டது அல்லாமல் குருவாயே நனைந்ததில்லை தடமென்ற மிடிகரையில் பந்தபாசங்கள் எல்லாம் தடமென்ற மிடிகரையில் பந்தபாசங்கள் எல்லாம் கால்வடம் பின்னலிட்டு 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 தாயென்றும் என்றோ நீ என்றோ நான் என்றோ தாயென்றோ என்றோ நீ என்றோ நான் என்றோ தமையேனே யுவனமா தாயென்றோ என்றோ நீ என்றோ நான் என்றோ தமையனே யுவனமா இடை நின்றோம் கடை நின்றோ ஏனென்றோ கேளாமல் இடை நின்றோம் கடை நின்றோ ஏனென்றோ கேளாமல் இருப்பதோ அழகாகுமா அழகாகுமா சிவகாமி நேசனே என்னை இந்த நேசனே சிவகாமி நேசனே என்னை இந்த இல்லை வாழ் நடராஜனே சிவகாமி நேசனே என்னை இந்த இல்லை வாழ் நடராஜனே இடை
இடை நின்றும் கடை நின்றோ ஏனென்றும் கேளாமல் இடை நின்றும் கடை நின்றோ ஏனென்றும் கேளாமல் இருப்பதோ நலகாகுமா அழகாகுமாயே ஈசனே சிவகாமி நேசனே என்னை இந்த ஈசனே சிவகாமி நேசனே என்னை இந்த தில்லைவாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என்னை இந்த ஈசனே சிவகாமி நேசனே என்னை இந்த தில்லைவாழ் நடராஜனே என் தாயாகப்பட்ட உலகம்மாள் உச்சினி மாகாளி என் காலியாகவே விரைக்கின்றார். ஆமா அதர்மத்தை அழிப்பதற்கு அட்டகாலியாகவே விரைக்கின்றார். அட்டகாலியாக விரைக்கிறார். மகிடாசூரனை வதம் புரிய மாகாளியாகவே விரைக்கின்றார். மாகாளியாக விரைக்கிறார். என் தாயாகப்பட்ட உலகம்மாள் உச்சினி மாகாளி அம்மாள் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்கே வருகின்றார் தெரியுமா? எங்க எப்படி எப்படி வருகிறார்? தொந்தனை தொந்தனை தன்னா தனனை தன்னா தனனை தன்னா தானை தன்னும் தானனை தன்னோ தானனை தன்னோ தண்டனை தோந்தானை தன்னா தானனை தன்னா தானனை தன்னா தானை தன்னம் தானனை தன்னா தானனை தன்னா நாங்கள் அம்மனோட கதைகள் வாடு யாரில் உரைவாய் காலை மகளே ஒட்டையிலே பிறந்தவளே உலகம்மன் கதை வாடு எங்கள் உடையவனே அருள் புரிவாய் உச்சினி மகாளி கதைகள் வாடு எங்கள் உடையவனே அருள் புரிவாய் முத்தாரம்மன் கதைகள் வாடு ஈசன் முக்கண்டனே அருள் புரிவாய் மாரியம்மன் கதைகள் வாடு எங்கள் மலை மகளே அருள் புரிவாய் நாங்கள் உலகம்மன் கதைகள் வாடு ஐயா கதை வாடு கதை வாடு கலைமகளை அருள் ஓரிவாய் அருள் ஓரிவாய் கதைகள் வாடு கதைகள் வாடு ஐயா கலைவனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் சீர்வல்லரும் பூமியிலே பூமியிலே சிறந்ததொரு நாடதிலே நாடதிலே ஆலை சூழோ உலகம் அதில் உலக மதே அலைகடலும் தன்னாதிலே தன்னதிலே உங்கு சங்கு தேவுக்கப்பா ஒன்றாங்கடல் ஓர் கடலாயே சாங்கரை தேவி இரண்டாம் கடல் கருப்பு காடலே முதிவர் கொஞ்சம் தேவுக்கப்பா மூணாம் கடல் மோர்காடலாம் நதியரசன் தேவுக்கப்பா நாலாம் கடல் நல்ல தண்ணி அம்மாள் வள்ளி கொண்ட ஐந்தாம் கடல் ஆழக்காடலே ஆறாம் கடல் அரைக்கடலோ ஏழாம் கடல் இளங்கடலா
8ஆம் கடல் திட்டக்காடலே ஒன்பதாம் கடல் அலைகளாயே 10வது கடலுக்கப்பா 10வது கடலுக்கப்பா பழங்கி மானே பாறைகளா வட்டாவது கடலுக்கப்பா பழங்கி மானே பாறைகளா பழங்குமானே பாறையிலே மாணிக்க ஓர் புட்டரிலே படவாளே ஆலமாறும் படந்திருக்கும் சருகரிலே அங்க தங்க புற்று வெள்ளை புற்று தானே அங்கே வளர்ந்த புற்று ஓங்கி அங்கே வளர்ந்த புற்று ஓராயிர வாசல் உண்டு அங்கே நாகலோக பட்டணத்தே நாகலோக பட்டணத்தே அங்கே யாரெல்லாம் ஆண்டு வாரா நாகலோக பட்டணத்தே யாரெல்லாம் ஆண்டு வாராயே சூழ் உலகம் அதில் அலை கடலும் தன்னாதிலே அலைகடலும் தன்னாதிலே ஓங்கு சொங்கு தீவுக்கப்பா 1வது கடல் 1வது கடல் உவர்கடல் சரி காங்கேசாங்கரை தீவு 2ஆம் கடல் 2வது கடல் கருப்பு கடல் கருப்பு கடல் முதிவர் கொஞ்சம் தீவுக்கப்பாலே 3வது கடல் 3வது கடல் மோர்கடல் நதியரசன் தீவுக்கப்பா 4வது கடல் அந்த 4வது கடல் நல்ல தண்ணி 5வது கடல் 5வது கடல் ஐங்கடல் 5வது கடல் ஆழக்கடல் ஆழக்கடல் 6ஆம் கடல் அருங்கடல் 6வது கடல் அருங்கடல் 7ஆம் கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் கடல் 8ஆம் கடல் திட்டக்கடல் அதுதான் திட்டக்கடல் இத்தனையும் சூழ்ந்திருக்கும் 9ஆம் கடல் ஒய்யார அலைக்கடல் 9வது கடல் தான் ஒய்யார அலைக்கடல் அவன் சரி 10வது கடலுக்கு அப்பாலை 2 வழங்கி மாணிவாரையிலே வாரம் ஆணிக்கு ஒரு உற்றதிலே அந்த வழங்கி மணிபாறையிலே வாரம் ஆணிக்கு ஒரு உற்றதிலே யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா அங்க யாரை ஆண்டு வருகிறார் பரவாலய ஆலமரம் அடர்ந்திருக்கப்பட்ட சருகதியிலே அந்த சருகதியில தங்க புற்று வெள்ளி புற்று தானே எங்கே வளர்ந்த புற்று ஆமா ஓங்கி வளர்ந்த புற்று 1000 வாசல் உண்டா 1000 வாசல் உண்டு அந்த நாகலோக பட்டணத்திலே யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் அங்க யாரு ஆண்டு வருகிறார் நாகராஜ நாகக்கண்ணி நலமுடனே வாழ்ந்து வாரா நாகராய நாகக்கண்ணி நலமுடனே ஆண்டு வாரா மன்னவரும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா மன்னவரும் தேவியுமாய் மனமகிழ்ந்து ஆண்டு வாரா கொண்டவனும் தேவியுமா குதூகூலமா வாழ்ந்து வாரா கொண்டவரும் தேவியுமாய் குதூகூலமாய் ஆண்டு வாரா நாகலோக பட்டணத்தே நாகலோக பட்டணத்தே நாகராஜ நாகக்கண்ணி நாகராய நாகக்கண்ணி நலமுடனே ஆண்டு வாரா நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் நாகக்கண்ணியான பெண்குடியால் வாழ்ந்து வருகிறார் கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து புருஷனும் ஒண்டாட்டியுமாக புருஷனும் ஒண்டாட்டியுமாக வாழ்ந்து அது என்ன கணவன் மனைவி புருஷன் ஒண்டாட்டி ஐயா கணவன் மனைவின்னு ஐயே அந்த வீட்டுல அந்த கணவன் செல்லுதான் உயர இருக்கும் சரி அதுதான் கணவன் மனைவி மனைவி ஆமா
புருஷன் பொண்டாட்டினா புருஷன் பொண்டாட்டின்னு ஐயன். சரி, அந்த பொண்டாட்டி சொல்லு உயரம் இருக்கும். வீட்டுல அம்மா சொல்லு உயரம் இருக்கும், ஐயா சொல்லு கீழே இருக்கும். ஆமா, அதான் புருஷன் பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டி. ஆமா, கண்ணும் இமையும் போல, நகமும் சதையும் போல, பூவும் நாரும் போல, ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியான வெண்முடியால் வாழ்ந்து வருகின்ற போது என்னையா நடக்கிறது? ஆமா, நாகராஜனம் நாகக்கண்ணியான வெண்முடியாலோ நாகலோக பட்டணத்திலே வாழ்ந்து வருகின்ற போதே அப்படி வாழ்ந்து வருகிற அவர்களுக்கு எப்பேற்பட்ட சொத்து சுகம் செல்வாக்கு இருக்கு தெரியுமா? எப்படி எப்பேற்பட்ட சொத்து சுகம்? என 7 கோபுரமா எதிரே 2 சாவடியா, 7 கோபுரமா எதிரே 2 சாவடியா, 10 கோபுரமா பக்கு 2 சாவடியா, 10 கோபுரமா பளிங்கி மணி மண்டபமா, சுத்து கட்டு மண்டபமா சூழ வர சாவடியா, சுத்து கட்டு மண்டபமா சூழ வர லாயங்களா, கட்டு மண்டபமா கட்டு மண்டபமா குதிரை கட்டு லாயங்களா மண்டபமா மண்டபமா குதிரை கட்டோ லாயங்களா. நாகலோக பட்டணத்திலே நாகராஜனாக கண்ணியான வெண்முடியாலோ ஆடி வாழ்ந்து வருகிற போது 7 கோபுரமா எதிர 2 சாவடியா, 10 கோபுரமா பக்க 2 சாவடியா, பக்க 2 சாவடியா, சுத்துகட்டு மண்டபமா சூழ வர சாவடியா, சூழ 2 சாவடியா, யானை கட்டு மண்டபமா குதிரை கட்டு லாயங்களா, குதிரை கட்டு லாடங்களா, மண்டபமா மடப்பொழியா மணியார சாவடியா, மையார சாவடியா. நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் நாகக்கண்ணியான வெண்முடியால் வாழ்ந்து வருகின்ற போது மேலும் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு வாழ்ந்து வருகின்றார். எப்படி எப்படி செல்வாக்கோடு வாழ்ந்து வருகிறார்? ஒன்ற நல்ல படித்தல அம்மா ஓலை பூச்சாவடி 2 நல்ல படித்தலமா ரத்தினக்கால் மேடைகளாயே, அது 3 நல்ல படித்தலமா முகப்பு வச்ச சாவடியா, 4 நல்ல படித்தலமா நடந்து ஓடும் மேடைகளா, 5 நல்ல படித்தலமா அடுப்பு மாடி மேடைகளா, 7 நல்ல படித்தலமா 7 நல்ல படித்தலமா எறும்பேரா சாவடியா, படித்தலமா சாவடியா, ஒன்றாம் படித்தளம் ஓலை பூச்சாவடியா, ஓலை பூஞ்சாவடி. 2ஆம் படித்தளமா ரத்தினக்கால் மேடைகளா, ரத்தினக்கால் மேடைகளா. 3ஆம் படித்தளமா முகப்பு வச்ச சாவடியா, 4ஆம் படித்தளமா நாகரத்தின மேடைகளா, மேடைகளா. 5ஆம் படித்தளம் அடுக்குமாடி வீடுகளா, அடுக்குமெத்த வீடுகளா. 6ஆம் படித்தளமா அலங்கார மேடைகளா, மேடைகளா. 7ஆம் படித்தளமா எறும்பேரா மேடைகளா. நாகராஜனும் நாகக்கண்ணியான வெண்முடியாலும் பாலோடும் பவுசோடும் வாழ்ந்து வருகின்ற போது அவர்கள் ஆண்டு வருங்காலத்தில் என்னதா இருந்தாலும் ஒரு
குடும்பத்துல எவ்வளவு பெரிய செல்வாக்கு கடவுளை கொடுத்திருப்பான். ஆமா, என்னதான் இருந்தாலும் சொல்வாக்கு கொடுத்தாலும் சொல்வாக்கு என்பதை கொடுக்கதான் மறந்து விட்டான். என்னையா செல்வாக்குனா என்ன, சொல்வாக்குனா என்ன? செல்வாக்குன்னா சொத்து சுகம் மண்ணு மன வீடு வாச பொன் பொருள். அப்பா சொல்வாக்குனா என்னது? சொல்வாக்குனா என்ன? உங்க வீட்டு சொல்வாக்குன்னு அதான் சொல்வாக்கு. ஐடியா. ஆமா, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தா வச்சுக்கோங்க, உங்க வீட்டம்மா என்கிட்ட என்ன கேக்கும்? என்ன கேக்கு? எவ்வளவு சொத்து வச்சிருக்க, எவ்வளவு சுகம் வச்சிருக்க, அது கேட்க மாட்டாங்க. எவ்வளவு தங்கம் எடுத்து வச்சிருக்கனா கேக்கும். அப்படி கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க? வீட்டு நல்லா இருக்கீங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்கா, ஆமா உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, குழந்தை குட்டி என்ன செய்யுது, என்ன செய்யுது? ஐடியா ஐடியா. அதுதான் சொல்வாக்கு. இதுதான் சொல்வாக்கு. ஐடியா. அம்மா, இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் நாகக்கன்னியான வெண்முடியால் இருவர்களுக்கோ என்னையா இருக்கிறதோ, சொத்திருந்தோம் சுகமே இருந்தோ சுகமே இருந்தோ சொத்தையால புலலை எண்ணம் மண்ணிருந்தோ மனமிருந்தோ மனையால புலலை இல்லை சொத்து சோகம் இருந்திட்டாலோ சொத்து சோகம் இருந்திட்டாலோ சொத்தையாலே குழந்தை இல்லை இறந்திட்டாலோ குழந்தையான குழந்தை இல்லை. கணவாராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா, சொத்திருக்கு சுகம் இருக்கு சொத்தையால பிள்ளை இல்ல, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, மண்ணிருக்கு மனை இருக்கு மனையால பிள்ளை இல்ல, எனக்கு மனையால குழந்தை இல்லை. ஆகா ஆகா நாகக்கண்ணியான வெண்முடையால் நாகராஜனிடத்திலே மேலும் என்னையா சொல்லுகிறாள்? எப்படி எப்படி சொல்லுகிறார்? பிள்ளை இல்லா வாசலுக்கு வாசலுக்கு பெரியோர்கள் வருவார்களா, இல்லா வாசலுக்கு மாமுனிவர் வருவார்களா, குழந்தை இல்லா வாசலுக்கு குழந்தை இல்லா வாசலுக்கு அண்ணா குவலையத்தோர் வருவார்களா, குழந்தை இல்லா வாசலுக்கு ஆடு குழந்தை இல்லா வாசலுக்கு குவலையத்தோர் வருவார்களா. என் கணவாராஜமுன்னான் பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர்கள் வருவார்களாம், வரவே மாட்டார். மதலை இல்லா வாசலுக்கு மாமுனிவர் வருவார்களாம், வரவே மாட்டார். குழந்தை இல்லா வாசலுக்கு குருமுனிவர்கள் வருவார்களா, குருமுனிவர்கள் வரமாட்டார். வரமாட்டாரே வரமாட்டாரே. ஆமா, ஏன் மண்ணானாமல் இருவேருக்கும் பிள்ளை இல்லை, என்னையா செய்ய? எதற்காக மண்ணானாமல் இருவேருக்கும் பிள்ளை இல்லை என்ன தெரியலையே என்று நாகக்கன்னியான வெண்முடியால் நாகராஜனிடத்திலே என்னை என்ன சொல்லி அழுது புலம்புகிறார் தெரியுமா? அவள் எப்படி எப்படி அழுது புலம்புகிறார்? மன்ன ஆண்டியத்தான் அடித்தோமா அடித்தோமா வைதோமா பாப்பார படித்தோமா அண்ணா பழி ஓட்டு பேசினோமா ஓட்ட நாளி மறக்காவிலே ஓட்டலந்த தோஷம் உண்டா என்று விற்கும் போது பாவி 10 என்று விட்டேனா பட்டேரே நெல்லதிலே
பழச்சாவி கலந்தேனா தாயாரில்லா மதலைகளை தலையில் தட்டி அடித்தேனா மாதா இல்லா மதலைகளை ஆவி மண்டையிலே அடித்தேனா ஆவி கோவிலை இடித்தேனா கொலைக்களவு செய்திட்டேனா எத்தி எத்து நெய்யதிலே நெய்யத்தான் கலந்தேனா இன்னும் மண்ணா பாவம் செய்தே இதுவரைக்கும் பிள்ளை இல்லை வாய் பேசா ஊமைகளே ஆவி வைரறிய செய்தேனா பாப்பான பலித்தேனா பாப்பான பலித்தேனா பழி ஓட்டு பேசினேனா அப்படியே பார்ப்பானே பலித்தேனா பலி ஓட்டு ஏன் கனவா ராஜமன்னா ஆண்டியை அடித்தேனா அந்தனரை வைதேனா ஆண்டி அடிக்கல அந்த நிறைய சில நம் பாப்பார வலித்தேனா ஒன்னா வழி ஓட்டு பேசினேனா வழி ஓட்டு பேசவில்லை ஓட்ட நாளி மறக்க வைத்து ஒன்னா ஓட்டலந்த தோஷம் உண்டா என்னை போட்டளந்த தோசந்தான் ஊரில் 8 என்று விக்கும் போது மன்னா நாம் 10 என்று வித்தேனா நான் 10ன்னு விக்கலையே பட்டர நெல்லியிலே நம் பழச்சாவி கலந்தேனா நான் பழசாமி கலக்கலையே நான் வாய் பேச ஊமைகளை வயிறறிய செய்தேனா நான் வயிறறிய செய்யலையே தாயாரில்லா பிள்ளைகளை தலையில் அடித்தேனா நான் தள்ளி நிக்க சொல்லலையே மாதா இல்லா மதலைகளை மண்டையில் அடித்தேனா நான் மண்டையில அடிக்கலையே அந்தனரை பேசினேனா அடக்கொடுமை செய்தேனா யார கொடுமை ஒண்ணும் செய்யல வைப்பார்கள் அடக்கலத்தை வயிறறிய செய்தேனா நான் வயிறறிய செய்யவில்லை பாவி ஊரில் 8 என்று விக்கும் போது நான் 10 வித்தேனா ஏ அம்மா ஏ சண்டாளி ஏ அம்மா ஆஹா ஆனா, ஆ, நான் கொஞ்ச நாள் வியாபாரம் பார்த்தேன் அப்படியா அவ கருவாட்டி வியாபாரம்ல பாக்காவ கருவாடு குடத்துக்காரு பொண்டாட்டி அம்மா என்னது மைக்ல சொல்லு முருங்கைக்காய் வியாபாரம் பார்க்க உன் பொண்டாட்டி என் கொழுந்தியா 8 ரூபானா 8 ரூபான்னு தான் விற்பா. சரி என் வீட்டுக்காரினா 10 ரூபான்னு வித்துருவா. உன் குழந்தைய 8 ரூபான்னு விக்க உன் வீட்டுக்காரி 10 ரூபான்னு விக்கா ஆமா நல்லவா யாரு அதான் பொண்டாட்டி. என் பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்ல, என் குழந்தைக்கு பிள்ளை இருக்கு. அப்படியா ஆமா. அப்பா யாரு? இப்படியாக இருக்கும் போது நாகக்கன்னியான வெண்குடியால் நாகராஜ மன்னனிடம் மேலும் என்ன சொல்லி எழுத புலம்புகிறாள் தெரியுமா? எப்படி எப்படி எழுத புலம்புகிறாள்? என் கனவா மன்னவரே, மன்னா கோவிலை இடித்தேனா, பாவி கொலைக்களவு செய்தேனா, கொலைகளவு செய்யல, அநியாய ஒரு பாவமும் செய்யல, ஒரு பாவமும் செய்யலையா? இல்லையா இல்ல, என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கிடைக்க புழு பூச்சி இல்லன்னா கருப்பட்டியை தின்னும், ஒரு புழு பூச்சி கிடைக்க மாட்டுக்கு. அப்படியா? ஆமா. எப்படியாக இருக்கும் போது நாகக்கன்னியான பெண்குடியால் நாகராஜ மன்னன் இடத்திலே என்ன சொல்லி அழுது புலம்புகிறார் தெரியுமா? மேலும் எப்படி எப்படி அழுது புலம்புகிறார்? என் கனவா மன்னவரே, மன்னா எல்லையில ஒரு மரம் ஏழு காய்க்கும் மாடே, எல்லையில ஒரு மரமா ஏலக்கா காய்க்கும் மரம், ஏலக்கா காய்ப்பது போ இனத்தாரோடு சேர்வது போ, ஏலக்கா காய்ப்பது போ இனத்தாரோடு சேர்வது
சேர்வது போ சாலையில ஒரு மரமா சாதிக்கா காய்க்குமாரோ சாலையில ஒரு மரமா சாதிக்கா காய்க்குமாரோ சாதிக்கா காய்ப்பதே போ சனத்தாரோடு சேர்வது போ சாதிக்கா காய்ப்பது போ ஜனதாரோடு சேர்வது போ கொல்லையில ஒரு மரமா குலகோலையா காய்க்குமாரோ கொல்லையில ஒரு மரமா குலகுலையா காய்க்குமாரோ குலகுலையா காய்ப்பதே போ காய்ப்பதே போ காய்ப்பதே போ குலத்தாரோடு சேர்வது போ சேர்வது போ குலத்தாரோடு சேர்வது போ சேர்வது போ மண்ணா காய்ப்பதே போ குலத்தாரோடு சேர்வது போ சேர்வது போ கண்ணியான வெண்முடியால் என்ன சொல்லி அழுது உளமுகிறார் எல்லையில ஒரு மரமா ஏலக்கா காய்க்குமாரோ ஏலக்கா காய்க்குமாரோ சண்டாளி ஏலக்கா காய்ப்பதப்போ என் இனத்தாரோடு சேர்வதப்போ இனத்தாரோடு சேர்வதப்போ சாலையிலை ஒரு மரமாம் ஜாதிக்கா காய்க்குமாரோ ஜாதிக்கா காய்க்குமாரோ சாதிக்கா காய்ப்பதப்போ என் சனத்தாரோடு சேர்வதப்போ சனத்தாரோடு சேர்வதப்போ கொல்லையில ஒரு மரமாம் குலகுலையா காய்க்குமாரோ குலகுலையா காய்க்குமாரோ அது குலகுலையா காய்ப்பதெப்போ என் குலத்தாரோடு சேர்வதெப்போ மன்னா ஏ மன்னா பூ கொண்டு வந்தாலும் கேர் பின்னும் சேர்த்து கொண்டு வரணும் அப்படியா ஆமா இப்படியாக இருக்கும் போது நாகக்கன்னியான வெண்முடியால் என்ன அந்த நாகராஜ மன்னனிடத்திலே மேலும் என்ன சொல்லுகிறா தெரியுமா என்ன சொல்லுகிறா அங்க வாசலில வச்ச மரம் வாழக்கா காய்க்குமாரோ வாழக்கா காய்க்குமாரோ வாழக்கா காய்ப்பதப்போ என் அம்மு சத்தாரோடு சேர்வதப்போ வாழக்கா காய்க்கலையே நம் அம்மு சத்திய சேர்வதப்போ ஏ மன்னா ஏ அம்மா மணவாளா மணவாளா ஏ மன்னா ஏன் மன்னா நாமல் இருவேருக்கும் இல்லை என்னற்காக பிள்ளை இல்லை எதற்காக நாமல் இருவேருக்கும் இல்லை என்று நாகக்கன்னியான வெண்முடியால் மேலும் என்ன சொல்லி அழுது புலம்புகிறா தெரியுமா என்னையா சொல்லுகிறா மன்னா கத்தரிக்காய் தோட்டத்தில காய்வரிக்க பிள்ளை இல்ல கத்தரிக்காய் தோட்டத்தில காய்வரிக்க குழந்தை இல்ல வெள்ளரிக்காய் தோட்டத்தில விளையாட பிள்ளை இல்ல வெள்ளரிக்காய் தோட்டத்திலே விளையாட குழந்தை இல்ல பூசணிக்காய் தோட்டத்தில தோட்டத்திலே தோட்டத்திலே பூ பறிக்க குழந்தை இல்ல குழந்தை இல்லை பூ பறிக்க குழந்தை இல்ல குழந்தை இல்லை மன்னா தோட்டத்திலே பூ பறிக்க குழந்தை இல்ல என்கனவா மன்னவரே என்ன கத்தரிக்காய் தோட்டத்தில காய்வரிக்க பிள்ளை இல்ல காய்வரிக்க குழந்தை இல்லை வெள்ளரிக்காய் தோட்டத்திலே விளையாடவில்லை இல்லை வெள்ளரிக்காய் காய்ச்சி கிடக்கும் என்ன வெள்ளரிக்காய் கிடக்காப்பா வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்கியா பின்னாடி போட்டிருக்கியா வீட்டுக்கு முன்னாடி முருங்கைக்காய் போட்டிருக்கேன் சரி வீட்டுக்கு பின்னாடி என் குழந்தையா வச்சிருக்கேன் அப்படியா பாவா அப்படியா இப்படியாக இருக்கும் போது கத்தரிக்காய் தோட்டத்தில காய் வரிக்க புள்ளை இல்ல கிடையாது வெள்ளரிக்காய் தோட்டத்தில விளையாடவில்லை இல்ல விளையாட ஒரு மைந்தன் இல்லை பூசணிக்காய் தோட்டத்திலே மன்னா பூவரிக்கவில்லை இல்லை பூ பறிக்கிறதுக்கு பிள்ளை கிடையாது மட்டும்தான் இல்லையா அது மட்டும்தான் இல்லையா வேற என்ன மேலும் என்ன சொல்லி அழுது புலம்புகிறா தெரியுமா என்னையா சொல்லுகிறா என் கனவா மன்னவரே மன நிறகுடத்து தண்ணீரில நின்றலம்ப பாலனில்லை பூசாவில சோறு கூட உன்ன புலல்லை இல்லை மலை ஒளிது மொத்தத்திலே மன்னலைய மதுரை இல்லை
மண்ணலைந்த கைகளோடு அடிகூடிக்க மதல இல்லை கரிக்கரைக்கும் தேங்காயிலே கையேந்த குழந்தை இல்லை மண்ணா வட்டி நீல ஓட்ட சாதம் வட்டி நீல ஓட்ட சாதம் எனக்கு ஆரி ஒண்ணு குழந்தை இல்லை வட்டியில ஓட்ட சாதம் ஆடு வட்டியில ஓட்ட சாதம் வாரி உங்க குழந்தை இல்லை என் கனவோ மன்னவரே என் கணவராச மன்னா நிறை கொடுத்து தண்ணீரிலே நின்றலம்பவில்லை இல்லை நின்றலைய பிள்ளை இல்லை கரிக்கரைக்கும் தேங்காயில மண்ணா கையே இந்த பிள்ளை இல்ல ஏந்துவதற்கு பிள்ளை இல்லை அப்பந்தாவா 5 ரூபா கொடுத்து ஒரு சில்லு தேங்காய் வாங்கிட்டு வந்து அம்மியில வச்சு தட்டுவா சரி 5 ரூபா ஆமா ஒரு சில்லு தேங்காய் அந்த காலத்துல சடக்கு சடக்குன்னு போட்டு சட்டுவா என்னத்த தேங்காய அம்மியில வச்சு நைய நைய நப்பா ஆமா அப்பதான் 4வது தெருவுல விளையாண்டுகிட்டு இருப்பான் அங்க இருந்து எப்படி வருவான் எங்க வருவான் ஓடி வருவான் ஓடி வந்து என்ன எம்மா எனக்கு தேங்கான்னு கைய நீட்டுவான் அப்பதான் அப்பனுக்கு 4 வசவு விழும் என்ன சொல்லுவா கரிப்பையிலுக்கு கரிப்பையில தேங்காய் கேக்காக்கும் நானே 5 ரூபாய்க்கு ஒரு குளத்து வேலைய பார்த்து காட்டுக்கு களை வெட்ட போய் குளத்து வேலை இப்பதானே வந்திருக்கு பருத்தி ஆஞ்சி நானே 5 ரூபா கொடுத்து கடையில தேங்காய் வாங்கி குழம்பு வைக்கணும்னு மசாலா அரைச்சா நீ என்ன தேங்காய் வேணும்னு கேட்க அப்பதான் அப்பனுக்கு 4 வசவு விழும் பேசுவா ஆமா கரிக்கரைக்கும் தேங்காயிலே மண்ணா கையே இந்த பிள்ளை இல்ல இல்லை கிடையாது மலை பொழித முத்தத்தில மண்ணலைய முதலை இல்ல மண் அலைந்த கைகளோடு என் மடி பிடிக்க பிள்ளை இல்ல இல்லை கிடையாது புருஷாவில் சோறு வைத்த கூட உண்ண பிள்ளை இல்ல நிறை கொடுத்து தண்ணீரில நின்றலம்ப பாலன் இல்ல பிள்ளை இல்லை இல்லையே அம்மா மடித்து வைத்த புடவை அதை உழைத்து போட பிள்ளை இல்ல என்ன மண்ணா பாவம் செய்தே நாமல் இருவேருக்கும் பிள்ளை இல்லை நம்ம ஒரு பாவமும் செய்யலையே அநியாய ஒரு பாவமும் செய்யவில்லையே என்று நாகக்கன்னியான பெண்முடியால் அழுது உழம்புகிற போதோ நாகராஜன் மன்னனிடத்திலே மேலும் என்ன சொல்லுகிறாள் நாகக்கன்னியான பெண்குடியால் அந்த பெண்குடியால் என்னையா சொல்லுகிறாள் ஏ மன்னா மணவாளா மன்னா எதற்காக நாமல் இருவேருக்கும் பிள்ளை இல்லை தெரியல உடுக்காரு மலமலையா ஏறுதாரு உடுக்கவளா உடுக்காருது மலமலையா ஏறுதாரு படிப்படியா ஏறுதாரு அவ ஏறிதான் பாக்காக இல்ல நம்ம கட்டக்காருது வேண்டான்னு சொல்லுதாரு அங்கதான் வருஷத்துக்கு 1 பிறகு அப்படியா ஆமா தெய்வமேல் வாழ விட்டுருக்க அடி அவ வீட்டம்மா மாசமா இருக்கியா ஆமா சரி பாருங்க அப்படியா அடியாக இருக்கும் போது நாகக்கன்னியான பெண்முடியால் மேலும் என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்னையா சொல்லுகிறாமல் இருவேருக்கும் தான் ஒருவேளை பிள்ளை இல்ல ஒரு சொகத்துக்கு பணம் கொடுத்து பிள்ளை வாங்கி வளர்த்து பார்த்தா என்ன அதுவும் செய்யலாம்ல அதுதான் சொல்லி இருக்கான் நம்ம வயிற்றுலதான் பிள்ளை இல்ல நம்ம ஒரு காசு பணம் கொடுத்து பிள்ளை வாங்கி பாப்போமே ஆமா அதான் சொல்லி இருக்கான் தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி ஆமா ஒரு சொட்டு ரத்தமாவது நம்ம ரத்தம் இருக்கணும் ஆமா இல்லாட்ட சாப்பிடுற வரைக்கும் நல்லா சாப்பிடுவான் சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன சொல்லிடுவான் டாட்டா காட்டிடுவான் வீட்டு வரன்றுவான் அதான் பக்கம் துடிக்குமா ரத்தம் துடிக்குமா ரத்தம் தான் துடிக்கும் நம்ம ஒரு சொட்டு ரத்தம் நம்ம ரத்தமா இருக்கணும் ஆமா அப்படியா இப்படியாக இருக்கும்போது அந்த நாகக்கண்ணி அவன் நல்ல கை சால்ற தட்டுதான் ஆமா அண்ணா அப்படிதான் சொல்லுங்க இப்படியாக இருக்கும்போது
இப்படியாக இருக்கும்போது நாகக்கன்னியான வெண்முடியால் மேலும் என்ன சொல்லி அழுது புலம்புகிறாள் தெரியுமா? என்ன சொல்லி அழுது புலம்புகிறாள்? கனவா மன்னவரே பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பந்தலில விட்டோமானா பந்தலதோ நிறைந்திடுமா பார்த்த சாணம் ஒப்பிடுமா காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடை தெருவில் விட்டோமானா அண்ணா கடை தேரோ நிறைந்தேடுமா 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 கண்டே சாணோ ஒப்பேடுமா தேரோ நிறைந்தேடுமா ஐயா நிறைந்தேடுமா கண்ட சாணோ ஒப்பேடுமா ஒரு பிள்ளை வாங்கி தெருவதில விட்டோமானா தெருவதோ நிறைந்திடுமா தெரிந்த சாணம் ஒப்பிடுமா பணத்தை கோரேயா பிள்ளை வாங்கி பிள்ளை வாங்கி பிள்ளை வாங்கி பிள்ளை வாங்கி பந்தலிலே விட்டோமானா பணத்தை கோரே பிள்ளை வாங்கி பிள்ளை வாங்கி பந்தலிலே விட்டோமானாலே என் கனவா மன்னவரே அம்மா காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடை தெருவில் விட்டோமானா கடை தெருவு நிறைந்திடுமா கண்ட சனம் ஒப்பிடுமா கண்ட சனங்கள் ஒப்பிடுமா பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி இந்த பந்தலியில விட்டோமானா பந்தலிலே விட்டோமானா பந்தலோ நிறைந்திடுமா மன்னா பார்த்த சனம் ஒப்பிடுமா பார்த்த ஜனங்கள் ஒப்பிடுமா சுட்டுக்கு ஒரு பிள்ளை வாங்கி இந்த தெருவிலை விட்டோமானா விட்டோமானா தெருவதோ நிறைந்திடுமா தெரிந்த சனம் ஒப்பிடுமா ஜனங்கள் ஒப்பிடுமா அதான் சொல்லி இருக்கான். என்ன மனுஷனோட வாழ்க்கைய அந்த காலத்திலே 8ஆ பிரிச்சு வச்சிருக்கான். என்ன 8 எதுக்கு பிரிச்சான்னு? ஓரெட்டில் வளரா பிள்ளை, ஈரெட்டில் கல்லாத கல்வி, மூவெட்டில் பண்ணாத திருமணம், 4 எட்டில் பெறாத பிள்ளை, 5 எட்டில் சேராத சொத்து, 6 எட்டில் வையாத பங்கு, 7 எட்டில் வாராத ஸ்தலங்கள், 8 8 64ல வாழாத உயிர் பூமியில இருக்கக்கூடாது. நமக்கு 53 தான் ஆகுது. அவருக்கு 66 ஆயிட்டு. எப்ப யாரு போக? அவருக்கு 66 வயசு ஆயிட்டு. ஐயா வரணும் ஐயா. அதான் சொல்லி இருக்கான். ஓரெட்டில் வளராத வளர்ப்புன்னு ஒரு குழந்தைய பெத்து 8 வயசுக்குள்ள எப்படி வளருதாதான் ஓரெட்டில் வளராத வளர்ப்பு. வளர்ந்த அண்ணன் வடிவேல நடிக்கிற வடிவேல மாதிரி வளரணும். சரி தவக்கல மாதிரி உட்காந்துருவான். ஐடியா இல்லாட்டா தவக்கல மாதிரி இருப்பான். இருக்கணும். ஈரெட்டில் கற்காத கல்வினா 16 வயசு. ஈரெட்டு 16 வயசுக்குள்ள படிச்சு முடிச்சிடணும். அப்படி முடிக்கலனா அதான் நீங்க இப்படி தருதல கழுசடையா சுத்துதிய. ஆமா ஆடு மாடு மேய்க்க. ஐயா இப்ப அதுக்கு கூட படிப்பு வேணும். அடியா ஐயா ஆடு மாடு மேய்க்கனாலும் இப்ப படிப்பு வேணும். அம்மா படிப்பு படிக்கணும்ல. ஆடு மாடு மேய்க்க பெரிய படிப்பு படிச்சாலும் ஆடு மாடு மேய்க்க முடியுமா? அதுக்கு ஒரு அந்தஸ்து வேணும். நீ படிச்சவன காலேஜ் படிச்சவன போய் ஒரு 50 ஆட்டை வாங்கி கொடு, அவன் ஜோசோமா ஒவ்வொரு மூளையா போயிடும். ஆமா ஆடு மேய்ச்ச வந்தா ஆடு மேய்க்க முடியும். அதுக்கு ஒரு அந்தஸ்து வேணும். சரி நீ லேசா நினைச்சுக்கிடாத ஆடு மாடு மேய்க்க. ஆமா 24 வயசுல 24 வயசுக்குள்ள கல்யாணத்தை பண்ணிடணும். 24 24 வயசுல கல்யாணம் முடிக்கணும். ஆமா ஆமா சரி ஆமா கல்யாணம் குழந்தையிலதான் ஐடியா முடிச்சாச்சு. முடிச்சிட்டியா? 60 கல்யாணம் தான். 60 கல்யாணம். குழந்தைய வீட்டுல இருக்கா. என் வீட்டுல ஐடியா என் பொண்டாட்டி எங்க அம்மா வீட்டுல இருக்கா. குழந்தையா உன் வீட்டுல இருக்க, உன் பொண்டாட்டி உங்க அம்மா வீட்டுல இருக்காளா? ஆமா ஐடியா ஆமா
நல்ல குடும்பம் நல்லது இப்படியாக இருக்கும்போது மூவெட்டு 24 வயசுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். ஆமா 21 வயசு தான் ஆகுது. ஆமா இன்னும் ஒரு 3 வருஷம் போட்டோம். கல்யாணத்தை முடிப்போம். 4-8 பெறா பிள்ளை. அடியா ஆமா உடுக்கார ஊர்ல பொண்ணு பார்த்து வச்சிருக்காவ. அடே அப்பா போற ஊர்ல பூரா அண்ணாவைக்கு பொண்ணு தாரன்னு சொல்லுதாங்க. புடத்துக்காருக்கு போற ஊர்ல பூரா பொண்ணு தாரங்க. என்ன செய்ய முடியும்? அடியா இப்படியாக இருக்கும்போது 4-8-32 வயசுக்குள்ள பெறாத குழந்தை. ஆமா 32 வயசுக்குள்ள குழந்தைய பெத்தரணும். 32 வயசு தாண்டுனா கொஞ்சம் கஷ்டப்படும். அடியா ஐயெட்டு 40 வயசுக்குள்ள ஆமா என்ன செஞ்சிடணும்? அலை கடலோடி திரவியம் தேடிடணும். அவன் 40 வயசுல எங்கெங்கெல்லாம் போய் தேடிட்டு வரணும். அடியா 40 வயசு முடிஞ்சதுன்னு வையி என்ன சேராது, சேர்க்க முடியாது. ஆமா அதான் பாதி வாரம் இன்னைக்கு வரப்போட்ட வீட்டானே. 6-8-48 வயசுக்குள்ள என்ன செய்யணும்? 6-8 தேடா சொத்து. சரி 6-8 வையா பங்கு 6-8 பிள்ளைய பத்திருவான். 2-3 பிள்ளைகள் ஆயிரும். சரி இப்ப என்ன 10 பவுன் 5 பவுன் எல்லாம் போயிட்டுது. 50 பவுன் போடுதியா 60 பவுன் போடுதியா? தங்கம் கிராம் என்ன 12,000 ரூபாய் உயர போயிட்டுது. ஆமா தங்கத்தெல்லாம் வாங்க முடியாது. அதானே 6-8 வையா பங்கு. ஆமா இருக்குத சொத்தை பூரா பங்கு வச்சிருவோம்ல. வச்சிடணும். இது இப்ப உங்க வீட்டுல மொத்தமா இருக்கு. சரி கொஞ்ச காலம் கழிக்கிட்டோம். ஆமா ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிங்கிருவிய. சரி ஆமா 6-8 வையா பங்கு. 7-8 பாரா ஸ்தலம். ஆமா காசி ராமேஸ்வரம் பாவநாசம் குற்றாலம் எங்க சுத்தி பார்க்கணுமா அவ்வளத்தையும் சுத்தி பார்த்தரணும். ஸ்தலங்கள் எல்லா ஸ்தலங்களையும் சுத்தி பார்க்கணும். அப்படியா 7-8 பாராத ஸ்தலங்கள். 7-8 பாராத ஸ்தலங்கள். ஆமா 8-8 64 வாழாத உயிர் மாநிலத்துல இருக்க கூடாது. வாழாத உயிர் பூமியில இருக்க கூடாது. சாஸ்திரப்படி சொல்லி இருக்கான். சரி எங்க அப்பத்தா ஒரு ஆள் இருந்தா 85 வயசுக்கு இருந்தா அதுக்காண்டி அடிச்சு கொள்ளவா முடியும்? அடிச்சு கொள்ளவா? எனக்கு 70 ஆக போகுது. சரி 69 முடிஞ்சிட்டு. ஆமா இன்னொரு 10 வருஷத்துக்கு உங்களோட வில்லடிக்க வரணும்னு பாக்கேன். சரி பாத்துக்கிடுவோனே. அதானே இப்படியாக இருக்கும். 8-8-64 மாளாத உயிர் மாநிலத்தில் இருக்க கூடாது. இருந்த இடிவோம் என்ன இருக்கும். என்ன செய்ய அதானே அது வாக்குல நீங்க வாக்குல இருக்கீங்க. கடவுள் கொடுத்திருக்கான் கால் கை தெம்ப கொடுத்திருக்கான். நீங்க வாக்குல இருங்க. இப்படியாக இருக்கும் போது நாகக்கண்ணியான பெண்குடியால் நாகராஜ மன்னனிடம் என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்ன சொல்லுகிறா? என் கனவா மன்னவரே மன்னா நான் மட்டும்தான் மலடா இந்த நாட்டில் உள்ளோர் மலடு இல்லையா? இல்ல கொஞ்சம் ஒரு கோழி குஞ்சு ஆடு மாடு வளர்த்து பாப்போமே. வளர்த்தனே அப்படி வளர்த்து பார்க்க கூடாதா? எல்லாம் வளர்த்தனே. எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருக்கு? மண்ணா கையால சோறு வைத்த கரும்பூனை மலடாச்சே. கையாலே சோறு வைத்த கரும்பூனை மலடாச்சே. வேலையில மேய்ந்து வரும் வெள்ளாடு மலடாச்சே. வேலையில மேய்ந்து வரும் வெள்ளாடு மலடாச்சே. மந்தையில மேய்ந்து வரும் மயில பசு மலடாச்சே. மந்தையில மேய்ந்து வரும் மயில பசு மலடாச்சே. கோழி சடைத்துதானா குப்பையில காலாரு. கோழி சடைத்துதானால் குப்பையில காலாரு. வெள்ளாடு சடைத்துதானா வேலியில காலாரு. வெள்ளாடு சடைத்துதானால் வேலியில காலாரு. மாடு சடைத்துதானா மந்தையில காலாரு. மாடு சடைத்துதானால் மந்தையில காலாரு. ஆமை சடைத்துதானா ஆமை அமலைக்குள்ள காலாரு. ஆமா மனஞ்சடைத்தால் அமலைக்குள்ளே காலாரு. பாம்பு மனஞ்சடைச்சா பச்சை புள்ளில் காலாரு. பாம்பு மனஞ்சடைத்தால் பச்சை புள்ளில் காலாரு. குதிரை மனஞ்சடைச்சா கொட்டாரத்தில் காலாரு. குதிரை மனஞ்சடைத்தால் கொட்டாரத்தில்
சாவடியில் காலாரோ யானை மனஞ்சடைச்சான சாவடியில் காலாரோ யானை மனஞ்சடைத்தால் சாவடியில் காலாரோ பாம்பு மனஞ்சடைச்சா பச்சை புள்ளில் காலாடு பாம்பு மனஞ்சடைத்தால் பச்சை புள்ளில் காலாரோ பாதகத்தின் ஆஞ்சடைத்தால் பாதகத்தின் ஆஞ்சடைத்தால் பாங்கினரோ தஞ்சோமையா தஞ்சோமையா பாங்கினரோ தஞ்சோமையா தஞ்சோமையா பாதகத்தின் ஆஞ்சடைத்தால் ஐயா நாஞ்சடைத்தால் கனவா முன்னவரே வெள்ளாடு மனஞ்சடைச்ச வேலியில காலாரு அது வேலியில காலாரு ஆடு மனஞ்சடைச்சா ஆட்டு வேலியிலே காலாரு தவளை மனஞ்சடைச்சா தவளை தண்ணீரிலே காலாரு தண்ணிக்குள்ள காலாரு பாம்பு மனஞ்சடைச்சா மன்னா பச்சை புள்ளில் காலாரு அது பச்சை புள்ளில் காலாரு தவளை மனஞ்சடைத்தால் மன்னா தண்ணீரிலே காலாரு தண்ணிக்குள்ள காலாரு ஆமை மனஞ்சடைத்தால் ஆமை அமலைக்குள்ளே காலாரு ஆளுக்குள்ள காலாரு பாதகத்தி சண்டாளி நான் ஜடைச்சா ஏ அப்பா பாங்கிணத்துலதான் போய் விழணும் பாங்கிணத்துல போய் எல்லா தண்ணி கிடக்கு தண்ணி மேல கிடக்கு அம்மா மேல பழக்கு வந்துடலாம் பாதகத்தின் ஆஞ்சடைச்சா வாங்கினரோ தஞ்சமையா சண்டால பாதகத்தின் ஆகராஜன் ஆக கண்ணியானவின் முடியாலோ இல்லை இல்லை என்று சொல்லி நாக கண்ணியானவின் முடியால் மேலும் என்ன சொல்லி அழுது உளமுகிறாதிரியுமா எப்படி எப்படி அழுது மலடி நல்லோ மலடி என்று மலடி என்று மாநிலத்தார் பேசுகிறார் மலடி என்று கேட்கும் முன்னே நாம் ஆண்டிட்டாலோ குத்தோம் இல்லை ஞாயிறுசி நல்ல மலடி என்று மண்ணா இனத்தாரெல்லாம் பேசுகிறார் ஞாயிறுசி என்று கேட்கும் முன்னா இறந்திட்டாலோ குற்றமில்லை மலடி பட்டோ மாறுவதே மாநிலத்தில் சேர்வதே இருசி பட்டோ மாறுவதே இருசி பட்டோ மாறுவதே இனத்தாரோடு சேர்வது போ ஆப்டே இருசி பட்டம் மாறுவதே போ கனவா மன்னவரே மலடி மலடி என்று மாநிலத்தார் பேசுகிறார் இந்த மாநிலத்தோர் பேசுகிறார் மலடி என்று கேட்கும் முன்னே மன்னம் ஆண்டிட்டாலும் குத்தமில்லை மாண்டாலும் குற்றமில்லை இருசி மலடி என்று இனத்தார் எல்லாம் பேசுகிறார் என்னை இனத்தார் எல்லாம் பேசுகிறார் இருசி என்று கேட்கும் முன்னே மன்னால் இறந்திட்டாலும் குத்தமில்லை இறந்தாலும் குற்றமில்லையே இல்லையே இல்லையே அம்மா ஏ மன்னா மன்னா நான் என்ன மன்னா பாவம் செய்த இதுவரைக்கும் பிள்ளை இல்ல நான் ஒரு பாவமும் செய்யலையே நாகக்கண்ணியானவின் முடியால் மேலும் என்ன சொல்லி அழுது புலம்புகிறார் தெரியுமா எப்படி எப்படி அழுகிறார் கரையோரோ கரையோரோ மன்னா அங்கம் கரைக்க போராட்டம் கரையோரோ கரையோரோ யோ அங்கங்கரைக்க போராட்டம் மன்னக்கினத்தா கரையோரோ கரையோரோ மன்ன கரையோரோ கரையெடுக்கு கோடம் எடுக்க போராட்டம் கொலதா கரையோரோ
கரையோரம் கோடம் எடுக்க போராட்டோ குலத்தான் கரையோரோ கரையோரோ எனக்கு கெண்டி தூக்கு போராட்டம் கிணத்தா கரையோரம் கெண்டி தூக்க போராட்டம் நாகராஜன் நாகக்கண்ணி என்னையா சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? ஆயேன் கணவாராஜம் அண்ணா மண்ணா ஆத்தாங்கரையோரம் அங்கங்கரைக்க போராட்டோ அங்கங்கரைப்பதற்கு போராட்டம் குளத்தாங்கரையோரம் குடமுடைக்க போராட்டோ குடம் தூக்க போராட்டம் கிணத்தாங்கரையோரம் அண்ணா கெண்டி தூக்க போராட்டோ கெண்டி தூக்க போராட்டம் ஒரே வாராட்டம் போராட்டமா இருக்கு. ஆமா ஒரே வாராட்டம். ஐயா என்ன நம்ம வாசலில ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா என்ன போராட்டம் இருக்குமா? இருக்காது போராட்டம் ஏன் வருது? இல்லைன்னா வருது. அப்படியா? இப்படியாக இருக்கும் போது அதான் சொல்லி இருக்கான், சொக்காரன் ஜவக்காரன் செத்தாலும் கடக்காரன் இருக்கான். சரி என்ன சொக்காரன் ஜவக்காரன் செத்தாலும் கடக்காரன். அப்படியா? அன்னை எப்பவும் காலியாவன் திண்ணை எப்பவும் கிடைக்கும் அலைவான். அப்படிதான் அலைவாங்களோ? ஆமா. அப்பா இப்படியாக இருக்கும் போது அதான் உடுக்குக்காரது யார நம்மனாலும் சொக்காரனை மட்டும் நம்ப மாட்டாரு. அப்படியா? உள்ள இருந்தே குளிய தோண்டி உள்ள வச்சிருவான். பாருங்க. ஆமா. இப்படியாக இருக்கும் போது நாகக்கண்ணியான வெண்முடியால் நாகராஜ மன்னனிடம் என்ன கேட்கிறா தெரியுமா? எந்த ஜோக்காரன் இருந்தாலும் கெண்டு திரட்டி வச்சாதான் ஜோக்காரன் ஆவான். ஆமா. இல்லைன்னா மூலையில ஜாத்தி வச்சுட்டு அவன் அப்படி கூடி போயிருவான். ஆடியா? ஆடியாக இருக்கும் போது கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. அதுதானே. இப்படியாக இருக்கும் போது நாகக்கண்ணியான வெண்முடியால் நாகராஜனிடத்தில் என்ன சொல்லுகிறா தெரியுமா? எப்படி என்ன சொல்லுகிறார்? மல்லியது ஒரு பாதி அது மலையாளம் பேர்வாதி மல்லி கட்டி பூச செய்ய பாவி மதலை இல்லா பெரும்பாவி மண்ணா கொழுந்து அது ஒரு வாதி அது குற்றாலும் பேர்வாதி பாவி கொழுந்து கட்டி பூச செய்ய கொழுந்து கட்டி பூச செய்ய குழந்தை இல்லா பெருமாதி உலகை கட்டி பூச செய்ய குழந்தை இல்லா பெருமாதி கனவா மன்னவரே எனக்கு வாய்த்த பிராணநாதா எதற்கு மன்னா பிள்ளை இல்லை என்று சொல்லி நாகக்கண்ணே அவன் முத்தா கண்ணீரைத்தான் முகங்கள் எல்லாம் வராத கண்ணீரைத்தான் கோமெல்லாம் சோர விட்டா பவளம் போல கண்ணீரைத்தான் என பக்கம் எல்லாம் சோர விட்டா அழுகுவாளாம் புலம்புவாளாம் அந்த ஈஸ்வரனை நோகுவாளா அழுகுவாளா புலம்புவாளா அழுகுவாளா அந்த ஈஸ்வரையே நோகுவாளா நாகக்கண்ணியான வெண்முடியால் நாகராஜ மன்னனிடத்திலே அழுது புலம்புகிற போது ஆமையா அம்மா நாகக்கண்ணி கவலை என்பது உனக்கு மட்டும்தான் இருக்கா?
உனக்கு மட்டும்தான் இருக்கா? ஏன் எனக்கு இல்லையா? இந்த ஆணாகப்பட்டவன் எனக்கு இல்லையா? எனக்கு இல்லையா? எனக்கு இல்லையா? எனக்கு இல்லையா? நீ உன் கவலைய 4 செவத்துக்குள்ள உட்காந்து அழுது தீர்த்துட்ட. ஆமா. என் கவலைய என்ன நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன்? நான் யார்கிட்ட சொல்லி அழுவமண்ணா? உன் கவலைய நீ எப்படிடா தீர்க்க? ஐயா என்ன என் கவலைய நான் எப்படி தீர்ப்பேன் தெரியுமா? எப்படி தீர்க்க? நான் பச்சை லைட்டு கடைக்கு போயிருவேன். பச்சை போடு கடை. ஆமா. காஸ்மார்க். ஆமா 145 வாங்குவேன். சரி 10 ரூபா கூட்டிட்டா இப்ப ஒரு வாரம் போலையா? அப்படியா? சரி இது வேற இருக்கா? அப்படியா? சரி ரைட். வாங்கவளே நீ அப்படியே தீக்க. ஆமா. அப்படியா? ஆமோ. இப்படியாக இருக்கும்போது நாகக்கண்ணியான பின்முடியால் அழுது புலம்புகிற போது ஆகா ஏ மன்னா, இனிமேல் உங்களை நம்பி ஒரு பலனில்லை. ஒரு பலனுமே இல்லை. ஆண்டவன் பகவானை நினைக்க வேண்டும், குழந்தை வரம் வாங்க வேண்டும். குழந்தை வரம் வாங்க வேண்டும். நாகக்கண்ணியான பின்முடியால் மனதிலே என்ன நினைக்கிறா தெரியுமா? என்னையா நினைக்கிறா? கடவுளையும் நினைக்கணுமே, நினைக்கணுமே. கை குழந்த வாங்கணுமே, நாம மன்னவன நினைக்கணுமே, நாம முதலவாரோ வாங்கணுமே, நாம கடவுள நினைக்கணுமே, கடவுள நினைக்கணுமே, மன்னா கை குழந்து வாங்கணுமே, நினைக்கணுமே, அதே கடவுளை நினைக்கணுமே, மன்னா கை குழந்த வாங்கணுமே. நாகக்கண்ணி என்னையா எண்ணுகிறாள்? என்ன சொல்லுகிறாள்? ஆண்டவனை நினை